ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் கரோலின். வெல்கம் டு ரிச் ஃபுட் சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு அருமையான இட்லி உப்புமா தாங்க பார்க்க போகிறோம். இட்லி பிடிக்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இட்லியை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஃபஸ்ட் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே கீழே இருக்க பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. அதுக்கு நான் ஒரு 7 இட்லி எடுத்து நல்லா உதுத்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி உதுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு கேரட்டு, 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுக்கணும், 2 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சியை இது போல் துருவி எடுத்து வச்சுக்கணும், ஒரு கொத்து கருவேப்பிலை, அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயை அடுப்பில் வச்சு நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் வந்து கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சம் சீரகமும் போட்டு தாளிச்சிடுங்க. அதுக்கப்புறம் எடுத்து வச்ச கடலைப்பருப்பையும் போட்டு ஒரு வதக்கிட்டு நம்ம அரிஞ்சு வச்ச எல்லா காய்கறியும் ஒன்றாவே சேர்த்துக்கலாம். ஏன்னா இது வந்து தனித்தனியாக போட்டு வதக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படியே சேர்த்து போட்டு வதக்கினீங்கனாலே சூப்பராகவே இருக்கும். இதுக்கு குடமிளகாய் இருந்தாலும் அரிஞ்சு போட்டுக்கலாம், அதுவும் ரொம்ப நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் 2-3 வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. கூடவே கொஞ்சம் பெருங்காய பொடியும் போட்டுக்கோங்க. பெருங்காய பொடி போடும்போது இன்னும் நல்ல மணமாகவே இருக்கும். நான் 2 டீஸ்பூனு இட்லி பொடி எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்து அது கூட சேர்ந்து நல்லா வதக்கி விடுங்க. ஏன்னா அது சேர்ந்து இட்லி பொடி சேர்த்து வதக்கும் போது இட்லி உப்புமா ரொம்ப சூப்பராகவே டேஸ்ட்டாகவே இருக்கும். கூட கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டிங்கன்னா நல்லெண்ணெய்க்கும் இட்லி பொடிக்கும் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இது ரெண்டும் கலந்து சாப்பிடும்போது வேறு டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப இதுக்கு வந்து நம்ம சைடிஷாக வேறு எதுவுமே வச்சுக்க தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். இந்த இட்லி உப்புமா யாராருக்கு பிடிக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.